உலகநாயகன் கமல்ஹாசன் இந்தியன் 2 படத்துக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தோட முதல் பாதி டப்பிங் வேலைகளை முடித்துவிட்ட கமல்ஹாசன் தக் லைஃப் படத்தை பார்த்துருக்கிறாரு. படத்தை பார்த்த கமல்ஹாசன் மணிரத்னம் கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நாயகன் படத்துக்கு பிறகு 38 வருஷம் கழிச்சு கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னம் கூட்டணி தக் லைஃப் படம் மூலமாக மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் மற்றும் ஏஆர் ரஹ்மான் கூட்டணி 24 வருஷம் கழிச்சு தக் லைஃப் படம் மூலமாக மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. நடிகர் சிம்பு இந்த படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. இந்நிலையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு நினைச்சதை விட வேகமாக நடந்துட்டு இருக்குது. தற்போது கிட்டத்தட்ட 80% படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் படத்தோட முதல் பாதிக்கு கமல்ஹாசனும் சிம்புவும் டப்பிங் பேசி முடிச்சிட்டாங்க. இதையடுத்து தக் லைஃப் படத்தோட முதல் பாதியை பார்த்த கமல்ஹாசன் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. தக் லைஃப் படத்தோட முதல் பாதி கமல்ஹாசனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும், இரண்டாவது பாதியோட படப்பிடிப்பையும் வேகமாக முடிச்சுட்டு படத்தை டிசம்பர் 20ஆம் தேதி வெளியிடுற முடிவில் கமல்ஹாசன் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தக் லைஃப் படத்தை முடிச்ச கையோடு சென்சாருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்கலாம்னு கமல்ஹாசன் மணிரத்னம் கிட்ட பேசியிருக்கிறாராம். ரிலீஸ் டைமில் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கணும்னு இப்போவே படத்தோட சென்சார் மற்றும் வியாபாரத்தில் கமல்ஹாசன் அதிக கவனம் செலுத்தி வராரு. இந்நிலையில் டிசம்பர் 20ஆம் தேதி கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது.